வணக்கம். யுபிஎஸ்சி தமிழ் மாணவர்களுக்கான பகுதி இது. இதில தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்பதில 18வது பிரிவு இது. அதில கண்ணன் பாட்டு 15ம், கண்ணனின் காதல் நிழல்ல கடைசி பகுதி இது. 5வது பிரிவாக பிரிவாற்றாமை என்ற தலைப்பில இடம்பெறுகிறது. இந்த இதற்குள்ள என்ன இருக்குன்னா, காதலனுடைய முகம் எங்கே நான் விட்டுட்டேன் அப்படின்னு தேடுறா அவ. அவனுடைய அன்பு முகம் எங்கே என்று தேடுகின்ற தலைவியினுடைய பாடல் இது. கண்ணனுடைய காதலியாக பாரதியினுடைய தலைவி அமைகின்ற பகுதி இது. தலைவியினுடைய மிக புலம்பலை செய்தியை இது சொல்லுகிறது. இதற்கான இணைப்பும் கொடுக்கப்படுகிறது. தொலைத்த அன்பு முகம் எங்கே எங்கே என்று அவள் தேடுகிறாள். எப்பொழுதும் அவனது புகழை என் வாய் உரைத்துக் கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவன பத்தியே நான் பேசிட்டே இருப்பேன் என்று சொல்லுகின்ற தலைவியினுடைய கூற்று புலம்பல் இது. எனது உள்ளம் இதுதான் பாடலுக்குள்ள அமைகின்ற பெரிய எழுத்துக்கள்ல குடுத்திருக்கிறது. இந்த எழுத்துக்கள் பாடல் பகுதி இது. எனது உள்ளம் அவனுடனான உறவை ஓய்வு ஒளிச்சல் இன்றி தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கும். அவனோடு எனக்கு ஏற்பட்ட உறவை எப்பொழுதும் நினைக்கிறது என் மனசு. அந்த மாயனனது புகழை வாய் உரைத்துக் கொண்டே இருக்கும். மனசும் அந்த வாயும் எப்பொழுதுமே அவனையே நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அவனது முகமே மறந்து போச்சுன்னா, இந்த கண்கள் இருந்தும் என்ன பயனாக இருக்க முடியும்? இந்த கண்ண வச்சு நான் என்னதான் பண்றது? அவன் முகமே மறந்து போச்சே! வாழும் வழியும் இழந்து விட்டேனே! என்று புலம்புகின்ற தலைவி புலம்பல் இது. கண்ணனின் முகமே மறந்திடுமானால் இந்த கண்கள் இருந்து பயனுண்டோ? வண்ணமிகு படமும் இல்லை இனி நான் வாழும் வழி என்னடி தோழி? என்று அவள் கேட்பதாக சொல்லுகிறாள். இந்த பகுதியினுடைய இணைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த 5 பிரிவுகளையும் எழுதினீங்கன்னா, கண்ணனின் காதல் என்ற தலைப்புக்கான விடை கிடைச்சிரும். படித்து பார்க்க வேண்டும். பயன்பெற வேண்டும்.